மாப்பிள்ள இருக்காரா? ஒரு நிமிஷம்ப்பா. என்னங்க என்னங்க என்ன சாரோ? என்னங்க அப்பா போன்ல. ஹலோ, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்ககிட்ட இந்த நல்ல சமாச்சாரம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. அது எங்க அழகர் குளத்துல ஒரு பெரிய மனுஷன், அவர் எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அது சாரோ எல்லாம் விவரமா சொல்லுவா. இந்த பிளாட் எல்லாம் விற்கிற சமாச்சாரம் அவர் ஆபீஸ்ல இருந்தா இப்ப நான் போன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல எனக்கு மாசம் சுமாரான ஒரு வருமானம் கிடைக்கும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமா, நீங்க ஒண்ணு நிலம் எதுவும் வாங்குறதா இல்லையா? நானும் அந்த யோசனையில தான் இருக்கேன் மாமா. வாங்குறதுன்னா சொல்லுங்க, இது நல்ல இடம். ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி போடுங்க, முதலீடு மாதிரி இருக்கு. சரி மாமா, நிச்சயமா வரேன். வச்சிட்டுமா? சரி. மாமாவை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. எனக்கே சில நேரம் வேலை செய்யறதுக்கு செழிப்பா இருக்கும். வீட்லயே இருந்துடலாம், ரெஸ்ட் எடுத்துடலாம்லாம் தோணும். மாமாவை பாரு, இந்த வயசுல வேலைன்னு அவ்வளவு உற்சாகம். அந்த ரியல் எஸ்டேட் பத்தி என்கிட்ட சொல்லும் போது குரல்ல அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. இந்த வயசுல வந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்க அவருக்கு செல்போன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னப்போ அவர் குரல்ல ஒரு சந்தோஷத்தை கேட்கணுமே. அப்படிதான் சார் இருக்கணும். வேலைக்காக நம்ம என்னைக்கும் செழிச்சுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா அந்த வேலையில தான் சந்தோஷத்தையே தேடணும். அதனால தான் பாரு, இன்னும் எப்படி இருக்காரு மாமா, ஜம்முன்னு. கிளம்புறேன் சார். டேய் நடராஜா, வரேன் சார். நட்ராஜ் வா. காமி. சரோகா, அடடா யார் வந்திருக்காங்க பாருடா. சித்திடா. வா விஜி, வாடா. அண்ணி வாங்க வாங்க. எப்படி இருக்கக்கா? நல்லா இருக்கேன். வா வாங்க. நட்ராஜ் இங்க வா. முத்து என்ன பாக்குற? சிச்சி 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 பெரியவா பாருடா. என்ன யாரு? இந்தாங்க. சிச்சி சிச்சு. வாங்கிங்க, புடிங்க. வாங்க கோபி, உட்காருங்க. எங்க அண்ணங்க கடைக்கு போயிருக்காரு. என்னடா வரலையேன்னு காத்துட்டு இருந்தேன். எங்களுக்கா காத்திருந்தீங்களா? அப்ப சமையல்லாம் தடபடலா இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாததா? என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே ரெடி பண்ணிடுறேன். கம கமன்னு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு கப் தண்ணி கொடுங்க. உட்காருங்க. உட்கார் விஜய், இதோ வந்துடுறேன். நர்ராஜ், என்னடா உங்க பாட்டி எங்க? பாட்டி இல்லன்னா உன் மகளா சிரிச்ச மாமா இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் தெரியுது இல்ல. என்ன நீ விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் கோபி. சொல்ல போனா உதவின்னு கூட சொல்லலாம். என்னது இது? சொல்லுங்க. நம்ம லாரி ஆபீஸ்ல சக்தின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாலே, தெரியுமா? பாத்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்ல. அவ இப்போ அங்க இல்ல. ஏன் வேலையை விட்டு நின்னுட்டாங்களா? ஆமா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நல்லா இருக்கே இது. தன்னோட கம்பெனில வேலை பார்த்த ஒரு ஆளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ற ஒரே முதலாளியம்மா நீங்க தான். கிண்டல் பண்ணாதீங்க கோபி. அவ வேலையை விட்டு நின்னது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. எல்லாம் இந்த செல்வத்தால வந்தது. செல்வத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க 2 பேருக்கும் ஆசை. சக்தியும் செல்வத்தை விரும்புறா. ஆனா செல்வம் தான் ஏதேதோ சொல்லி லாரி ஆபீஸ்க்கு போறதையே நிறுத்திட்டாரு. எதுக்கு நம்மளால செல்வம் ஆபீஸ்க்கு வராம இருக்கணும்னு சொல்லி அவளாவே வேலையை விட்டு நின்னுட்டா. செல்வம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரா? கதை இவ்வளவு தூரம் வந்திருக்கே. ஆமா கோபி. இதுல வருத்தம் என்னன்னா, சக்தி குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதனாலதான் அவ நம்ம ஆபீஸ்க்கே வேலைக்கு வந்தா. இப்போ வேலை இல்லாததுனால அவ குடும்பம் ரொம்ப சிரமப்படுது. அதனாலதான் உங்களை வர சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்க. சக்தி ரொம்ப திறமையான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. அவளுக்கு உங்க கார்மெண்ட்ஸ்ல ஒரு வேலை போட்டு தரணும். வேலை போட்டு கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவங்க இங்க அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு தேவைதான். நம்ம கார்மெண்ட்ஸ்லயும்
விவரமான ஆளுங்கன்னு யாருமே இல்ல. உங்களையும் சேர்த்தா? என்னை பத்தி உனக்கு தானே தெரியும். கரெக்டா சொல்லுது பாருங்க விவரத்தை பத்தி உங்க தங்கச்சிக்கு. கோபி ரொம்ப தேங்க்ஸ். செல்வம் கரெக்டா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கோபி கிட்ட உதவின்னு கேட்டா கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னாரு. அப்ப இது அவர்தான் சொன்னதா? அவளே விடுங்க, இது ஒண்ணு போதும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. இவருக்கு சக்தி மேல அக்கறை இல்லனா அவர் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வைப்பாரா? உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் கோபி. என்ன விஜய் உடனே போலாங்கற? சாப்பிட்டு போவோம். இருங்க காஃபி போடுறேன் இருங்க. சொல்லி செய்ய வேண்டியதா இருக்கு. என்னங்க வீட்டுக்கு தானே போறோம், அப்படியே தனாக்கா வீட்டுக்கு போயிட்டு போலாமே. போவோம். தன வீட்டுக்கு போறீங்களா? ஆமா நானும் வரேனே. வாங்க போலாம். வாக்கா. என்னங்க நீங்க போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்க, நாங்க 2 பேரும் ஆட்டோல வந்துறோம், நீங்க பைக்ல வந்துருங்க. விவரத்தை பாத்தீங்களா? சொன்னேல. சார் யார் வேணும்? லீலாவை பார்க்கணும். நீங்க? லீலா என் பொண்டாட்டி. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஆபீஸ்க்குள்ள வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஏன் நான் உள்ள வந்தேன் என்ன? யோ வரக்கூடாது சொல்றேன்ல, நில்லு, கூப்பிடுறேன். ஏமா உன்னை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எனக்கு அவரை இப்ப பார்க்க விருப்பம் இல்ல, போ சொல்லுங்க. யோ அந்த அம்மா சொன்னது கேட்டல, கிளம்பு கிளம்பு. யோ நான் புதுசா தெரியல. தெரியும், எதுவான வீட்டுல போய் பேசிக்கோ. அவ என்னத்தையா சொல்றது? அவ என்ன பண்ணி கிளிக்கிறான்னு பாக்குறேன். யோ இந்த பார், இது ஆபீஸியா, எதுவான வீட்டுல போய் பேசிக்கோ. அவளை பார்த்தே தீருவேன். யோ பார்க்க முடியாதியா? யோ நீ யாரியா என்ன வெளியில போக சொல்றதுக்கு? அவ புருஷன் நீ இல்ல நானா? யோ இவன் நல்ல விதமா சொன்ன கேட்க மாட்டியா? யோ என் பொண்டாட்டி விஷயத்துல நான் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நேத்து வரைக்கும் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவன் ஒன்றரை நான் வேலையில சேர்ந்தவன பெரியவளா ஆயிட்டல. அவளை பார்த்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? 4 சாட்சியத்துல எல்லாம் சரியா போயிடும். நெவரியா? யோ வனையா? யோ நெவரியா? மரியாதை சொல்றேன் கேளியா? யோ நீ யாரியா? யோ நான் தான் பியூனு. ஓ நீதான் அவனா? அவ பேச்சு கட்ட ஆடுறான் நீதானா? நெவரியா? யோ சொல்ல கேட்க மாட்டியா? என்னங்க என்னங்க நீங்க எந்திரிங்க 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 சொல்றேன்ல, எந்திரிங்க. விடு என்ன? கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. சரிமா விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். எதிரிங்க சார், எதிரிங்க சார். வாங்க சார், வாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம போச்சு சார். சாரி சார், உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கே பாவமா இருக்கு சார். பாத்தீங்களா சார், எனக்கு தெரியும் இவெல்லாம் வேலைக்கு போனானா திமிரு உச்சி எறியறன்னு. ஆனா நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு நான் போட்ட சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நான் வாங்கி கொடுத்த புடவையும் கட்டிக்கிட்டு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? நியாயமான பேச்சு சார். ஆனா இந்த காலத்து பொம்பளைங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது சார். போய் அவகிட்ட சொல்லுங்க, புருஷனுக்கு துரோகம் பண்றவளுக்கெல்லாம் நரகன்னு சொல்லுங்க. நீங்க பாத்து போங்க சார். ஹலோ, புருஷனுக்கு துரோகம் பண்றவங்களுக்குலாம் நரகம் தான் கிடைக்குமா? உங்க புருஷன் சொல்ல சொன்னார். உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏங்க அந்த ஆளு தரையில தவளை மாதிரி விழுந்து கிடந்தாங்க, எந்திரிக்கவே முடியல. நான் தான் தூக்கி விட்டேன். அதுக்காக இப்ப என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? உங்க நன்றிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. கட்டின புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாங்க, ஆனா இது நம்ம ஊரு. புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும், அதுதான் நம்ம பண்பாடு. முதல்ல உங்க கூட வேலை பாக்குற லேடிஸ் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணுங்கிற பண்பாட்டை நீங்க கத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடே அப்பா, என்ன பூச்சாண்டி கட்டுறியா? வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு. அன்னைக்கு என்னடானா போன்ல கிஸ் பண்ணேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதை பண்ண அப்படின்னு கதையை திருப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்பது. இத பார், ஜாக்கிரதையா இரு. இல்ல ஏற்கனவே ஆபீஸ்ல கொடிகட்டி பறக்கிற உன் பேரு இன்னும் ரிப்பேர் ஆயிரும். வந்தமா வேலையை பார்த்தமான்னு இரு, ரொம்ப ஆடாத. எங்களுக்கும் எங்க தட்டணும் எப்படி தட்டி வைக்கணும்னு தெரியும். தாத்தாவை கொடுக்க மாட்டே நீ? அப்பா வாமா மாப்பிள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கப்பா. அப்படியே உட்காந்துறேன். வாங்க 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 வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு? எப்படிப்பா? ஆச்சரியமா? இல்லன்னா ஆச்சரியமாமா? இல்ல, 3 நாள் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீல, அதான். கமான். அண்ணி வீட்டுக்கு போனோம்.
சரி அப்படியே உங்களை எல்லாம் பாக்கணும்னாங்க உடனே கிளம்பி வந்துட்டான். சரி. சரி. ஆமா தனோ, லீலாவும் பவானி எங்க? பவானி காலேஜ் போயிருக்கா, லீலா வந்து ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஓஹோ சரி. அப்புறம் சாப்பாடுலாம் முடிஞ்சா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட கோபி. பாத்தியா கோபி, நம்ம எல்லாம் சாப்பிடுறத ஒரு வேலையா வச்சிருக்கோம். ஆனா இவ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத ஒரு கலையாவே வச்சிருக்கா பாரு. சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே மறுபடியும் எந்திரிச்சு போய் சாப்பிடுற மாதிரி ஈன்னு தலையாடுறா பாரு. என் தலையை உருட்டலன்னா உங்களுக்கு பொழுதே போவாத. இப்படிதான் பல நேரங்களில் நான் அவளை பாராட்டுறத நான் திட்டுறேன்னு நினைச்சு தப்பா எடுத்துட்டு பேசுறா. அண்ணே அண்ணே உங்களை பாராட்டுறத நினைச்சுக்காதீங்க. நீங்க சரியான சாப்பாட்டு பைத்தியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் இவர் கூட இருக்க, இது கூட தெரியாதா? இருங்க, இவர் பத்தி ஒண்ணு அவுத்து விடுறேன். அது ஏங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த கெடுதல் புத்தி? ஏய், நான் என்ன தனனி சாப்பிட பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சாப்பிட பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீ வர வர தனனி செய்து சும்மா தான் வர. இருங்க. தனாக்காவ மாமா ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போறாரு, நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. விஜய் பேசிட்டு விடு, நம்ம மாப்பிள்ளைங்க தானே பேசிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தனத்துக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பேச்சுல அது கில்லாடி. நீ பேசுமா. அது வந்து கோபி. சரி சரி தனோ, நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு. அப்பா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? அப்பா, உங்க கையை கொடுங்க. எதுக்கு? கையை கொடுங்க. எதுக்கு? புதுசா ஒரு வேலை பாக்குறீங்களே, அதுக்குதான். வாழ்த்துக்கள் மாமா. கோபி, இப்பெல்லாம் மாமாவோட ரேஞ்சே வேற. செல்போன் தான், ஆபீஸ் தான். மாமா இப்ப வந்துட்டு போறதெல்லாம் கார்ல தான். மாமா, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. உங்க வயசுல நாங்க ரிட்டையர் ஆகி ஒரு வேலையும் பார்க்க முடியாம வீட்டுல கிடப்போம். ஒரு வேலை இருக்கிறோமோ இல்லையா தெரியல. என் வயசுல எல்லாம் உங்களுக்கு உத்தியோகம் பண்ண அவசியமே இருக்காதுங்க. நீங்க ரெண்டு பேரும் பெரிய புத்திசாலிங்க. அந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் சௌரியமா செட்டில் ஆயிருப்பீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் மாமா. கண்டிப்பா நாங்க நல்லா வருவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, நீ வேணா அப்பாவோட சேர்ந்து வேலை கத்துக்க. விஜி, எனக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுது. பேசாம தனத்தை மாமாவுக்கு பிஏ வாங்கிட்டானே, பார்ட்டியில பார்த்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும்ல. அவதான் வாயிலேயே பேசுறாளே. என்ன ஒண்ணு, இந்த சேலை இந்த தலைமுடியோட போனா நல்லா இருக்காது. கிராப் கட்டிங், ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், ஒரு டை கட்டினா அலப்பறையா இருக்காது. அண்ணே, அதே கெட்டப்ல நம்ம விஜய் இமேஜின் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன? பவானியும் லீலாவும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அப்படியே அழகர் குளத்துல உட்கார்ந்து பேசின மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த தடவை தனியா போனேன்ல அழகர் குளம், போட்டி இருந்த வீட்டுக்குள்ள தனியா போனதும் பழைய கலகலப்பெல்லாம் நினைவுக்கு வந்து கிட்டத்தட்ட அலற மாதிரியாயி போச்சு. லீலா இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கேன். சபாஷ், நீங்க எல்லாம் இப்படி சிரிச்சு பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க மாப்ள. பலே ஆளுங்க நீங்க. என் பொண்டாட்டி பிரிச்சுக்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி, நான் தான் கிறுக்குன்னு நினைச்சா கோபி பொண்டாட்டி, மாணிக்க பொண்டாட்டி எல்லாரும் இங்க இருக்காங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ரவி, என்ன பேசுறீங்க? ரவி, வாங்க முதல்ல உட்காருங்க. உனக்கு தான் ரோசா இல்லாம பொண்டாட்டி கூட்டு வந்து விட்டுருக்க. என்னால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ரவி, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன போஸ், மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒண்ணு கேக்குறேன், போசு பொண்டாட்டி, மாணிக்க பொண்டாட்டி, கோபி பொண்டாட்டி எல்லாரும் இப்படி சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற? பேசாம வீட்டுல எல்லாரையும் வச்சுக்கிட்டு உனக்கு பணிவிட செய்ய சொல்ல வேண்டியதானே? பேச்சில் ஒரு தராதரம் வேணுமையா? என்னையா தரதரம்? இங்க அப்படியே நடக்குது. அவன் பொண்டாட்டி அவன் வீட்டுல வச்சுக்காம இங்க கொண்டாந்து விட்டுருக்கானுங்க. மானம் கட்டவனுங்க. ரவி, அமைதியா இருங்க ரவி. என்ன டிராமா போடுறியா? ஊரை கெடுத்துவேன். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இவங்க தலைகால புரியாம ஆடுறாளுங்க. என்ன மாதிரி புருஷங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மாப்ள, கொஞ்சம் பேசாம இருங்க ரவி. ஏன் இப்படி? உனக்குலாம் எதுக்கே பொண்டாட்டி? நீல அவனுங்களை அடக்க தெரியாம அலை விடுறதுனாலதான் அவனுங்களா இப்படி பல்ல அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காளுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதான் பாத்துட்டு வரேனே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா உங்க பொண்ணு ஆபீஸ்ல மேஞ்சிட்டு இருக்கிறதா? நீ இல்லடா, என் அக்கா பொண்ணுங்களை யார் தப்பா பேசினாலும் அவங்கள உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு இல்ல, என் பொண்ணை நாளைக்கு சமைச்சு ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அன்னைக்கும் ஏன் அக்கா பொண்ணுங்க தான்டா எனக்கு முக்கியம். கொன்றுவன்டா உன்னை. இப்பதான் லீலா ஆபீஸுக்கு போனேன். அங்க எல்லாரும் அடிச்சாடுங்க. அது பரவாயில்ல, மூணாவது மனுஷங்க இருக்கிற இடம். ஆனா சொந்தக்காரங்கெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்கல்ல, உங்களை அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரியா? யாருமே உங்களை வேணும்னே அடிக்கல. சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. யோ, நீ டென்ஷன் ஆக மாட்டியா? உனக்கு தான் மாட ரோசம் கிடையாது. நான் உப்பு போட்டு திங்கிறவன். ஏய், அதனால நீ வெளியில போடா. கோபி, முதல்ல வெளியில போச்சு. நீ அடிச்சே கொன்றுவ. போடா. ஏய், போடா. வெளியில போடா. இருக்கிற பிரச்சனை போகாது. வீட்டுல வந்து என்ன வார்த்தை பேசுறான்? அவன் கிட்ட டீலிங்கே வச்சு கூடாதா?
ஹலோ ஹலோ. நிர்மலா எப்படிமா இருக்க? பரவாயில்லையே, குரலை கேட்டது கண்டுபிடிச்சிட்ட. என்னம்மா இது, உன் குரல் எனக்கு தெரியாதா? ஏம்மா இப்படிலாம் பேசுற? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், டென்ஷன் ஆகாத. சரி, அம்மா எப்படிமா இருக்காங்க? நான் நேத்திக்கு உனக்கும் ஃபோன் பண்ணேன், பக்கத்து வீட்டுக்கும் ட்ரை பண்ணேன். பக்கத்து வீட்டுக்கா? சொல்லவே இல்லையே. பாத்தியா, எனக்கு அப்பவே தெரியும். அந்த ஆள் என்கிட்ட சரியா பதில் கூட சொல்லல. அப்படியா? நீ ஃபோன் பண்ணது தெரியாம அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா? என்னாச்சுன்னு? இல்லம்மா, நான் ஏதோ வேகத்துல அப்படி பேசிட்டு வந்துட்டேனே தவிர வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்குமா. இங்கேயும் அதே கூத்து தான். அம்மா ஒரே புலம்பல். நீ முதல் வேலையா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு. அம்மா ராத்திரிலாம் தூங்கவே இல்லைன்னு. இல்லம்மா, நான் உடனே கிளம்பி உங்களை பாக்குறதுக்கு அங்க வரேன். சரிண்ணே. அண்ணிய நட்ராஜ செல்வனன எல்லாரும் கேட்டதா சொல்லிடு. இதோ நீயே பேசு. ஹலோ நிர்மலா. ஹலோ செல்வனே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணன் அங்க வந்தபோது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிண்ணே. அப்புறம் அம்மாவை கேட்டதா சொல்லு. ஏன் நீயும் நேரா வர வேண்டியது தானே? எங்க நிர்மலா, அண்ணன் வந்தா நான் வர முடியாது, கடையை பாத்துக்கணும். பாப்போம், கூடிய சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்றேன். குழந்தைய நல்லா பாத்துக்க என்ன? சரிண்ணே. அண்ணே, அப்போ எனக்கு நேரமாச்சு, வச்சிடுறேண்ணே. சரிம்மா, வச்சிடு. டே, நான் கிளம்புறேன். சரோ ஏதோ தனம் வீட்டுக்கு போயிருக்காளாம், அவளை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரி. நிர்மலா என்கிட்ட பேசினதும் மனசே சரியில்லடா. கிளம்பும்போது அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன். அதோட ஃபோனில் வேற பேச முடியலையா, என்னமோ மாதிரி இருக்கு. சரி, எத்தனை மணிக்கு பஸ்? 7 மணிக்கு. சரி, நீ பார்த்துக்க, நான் கிளம்புறேன். சரி. செல்வா, வாங்க நாராயண, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா நான் நல்லா இருக்கணும்னா ஃபர்தரா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்க முடியும். என்னண்ணே சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு? சீரியஸ் தான் செல்வம். நாங்க உங்ககிட்ட டீல் பண்ண கம்பெனி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. லாஸ்ட் ஆகஸ்ட்ல எங்களுக்காக ஒரு 4 ட்ரிப் லோடு அடிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு உண்டான இன்வாய்ஸ், டூப்ளிகேட் காப்பீஸ், அதுக்கு நாங்க தந்த செக் டீடைல்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. நாளை காலையில் 11 மணிக்கு ஆடிட்டிங் வராங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும்.